ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா மருதாணி செடிகிட்ட வந்து நின்றுட்டு ஏதோ காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள், உங்கள் ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்குது, பிளாக்காக இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறையா நாள் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மருதாணி ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கலாம். நீங்கள் வந்து கடையில் டை வாங்கி யூஸ் பண்ணுறது, ஹென்னா வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே மருதாணி செடி இருந்ததுன்னா மருதாணி பொரிச்சுக்குங்க. செம்பருத்தி இலை கொஞ்சம் பொரிச்சுக்குங்க. செம்பருத்தி பூ, இது 3 தான் நமக்கு வந்து தேவை. முக்கியமானது வந்து இந்த 3 தான். இது கூடவே வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நான் இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே ஊற வச்சுருங்க. முந்தின நாளே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்து அரைச்சிக்கலாம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் ஊற வைக்கிறேன். இப்போ ஊற வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஆனால் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம மருதாணி இலையெல்லாம் வந்து உருவிக்கலாம். மருதாணி இலையை உருவிட்டு இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா ரோட்டில் குப்பை மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இது எல்லாமே வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நாங்களாம் இங்கே இருக்கங்காட்டி எங்களுக்கு மருதாணி கிடைக்குது. சென்னையில் இருக்கவங்களுக்கு, வெளியே இருக்கவங்களுக்குலாம் மருதாணி கிடைக்குமான்னு தெரியாது. மருதாணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மருதாணி ஹென்னாவே விற்குது, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த செம்பருத்தி இலை, வெந்தயம், செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அந்த பவுடரையும் போட்டு கலந்து கூட அப்ளை பண்ணலாம். எங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது அப்படிங்கிறனால நான் வந்து அந்த ஹென்னாலாம் வாங்குறதில்ல. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் பொரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுவேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மருதாணி பொரிச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஹேர் டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹேர் டை வந்து இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு தலைவலி வரும். இப்போ பார்க்குறதுக்கு பிளாக்காக தெரிகிற மாதிரி இருக்கும். பெஸ்ட்டு என்ன கேட்டால் இதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். முடியும் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா அது வந்து கோல்டன் கலர் ஹேராக தான் மாறும். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஒரு சிலருக்கு வந்து சேராது. நீங்கள் குளிர்காலத்திலலாம் வந்து இது 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேர்ந்ததுன்னா மாதம் மாதம் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து இது எல்லா கிளைமேட்லேயும் சேரும். அதனால் நான் வந்து 15 டேஸ் ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பேக் தான் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து லெமன், ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். எதுக்கு லெமன் எடுத்திருக்கேன்னா, உங்கள் தலையில் வந்து டாண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா இது வந்து க்யூர் பண்ணும். அதனால் வந்து ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாட்ட ஆட்டிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்லை. நீங்கள் வந்து கரெக்டான பதத்துக்கு இப்போ நான் காமிப்பேன் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டிங்கன்னா போதும். வெந்தயம் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பே இருக்காது, சாஃப்டாக இருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சாஃப்டாக தெரியும். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ நாம் அடுத்தது வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து 2 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரில் வந்து சிக்கலாக இருந்ததுன்னா எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை பேக் வந்து நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து நம்ம தலை முடியில் ஒட்டும். ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணுறத விட இப்படி கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்கேல்பில் எல்லாமே போகும். எல்லா பக்கமும் நம்ம வந்து கையில் வந்து மசாஜ் கொடுத்து இதை அப்ளை பண்ணலாம். அதனால் வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணல, என்னோடய ஹேண்டு தான் ப்ரஷ்ஷு. அதனால் நான் ஹேண்டு வச்சு தான் இப்போ வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் ஒரு 5 மினிட்ஸில் அப்ளை பண்ணி முடிச்சுடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்கு வந்து ஆள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டுக்குங்க. ஏன்னா பின்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2, 3 டைம் அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பழகிரும். மெயின் திங் பார்த்தீங்கன்னா, மருதாணி வந்து அரைக்கிறதுல தாங்க இருக்குது. தண்ணியாட்ட அரைச்சிட்டிங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணவே முடியாது. நீங்கள் அப்ளை பண்ண கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். நான் அரைச்ச மாதிரி அரைச்சிங்க, எனக்கு பாருங்கள் எங்கேயுமே சிந்தலை. இப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு கேட்ச் கிளிப் வந்து போட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் வச்சுருக்க போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் ஹேர் வாஷ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து மருதாணி சேர்ந்தது அப்படின்னா நீங்களும் 2 மணி நேரம் வச்சுருங்க. இல்லைன்னா 1 ஹவர் இல்லைனா ½ அன் ஹவர் கூட போதும். ஏன்னா மருதாணி வந்து கூலிங்கு, அதனால் ஒருத்தருக்கு சேராது, சளி பிடிச்சிக்கும்.
இது வந்து வெய்ய காலம் அப்படிங்கிறனால சளி பிடிக்காது. இப்போ 2 மணி நேரம் காஞ்சிருச்சு. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னோட ஹேர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க, வெந்தயம் போட்டிருக்கோம்ல, அதனால வந்து உங்க முடியில மருதாணி எல்லாம் ஒட்டவே ஒட்டாது. நம்ம வந்து தட்டி ஒன்றும் பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்ட்டு எதுவுமே தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு வாஷ்லாம் பண்ண தேவையில்ல. நார்மல் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் ஷாம்பெல்லாம் எதுவுமே போடல. எதுவுமே என்னோட ஹேரில் வந்து ஒட்டவும் இல்லை. என்னோட ஹேர் பாருங்க பிளாக் கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தலை காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க என்னோட ஹேர் வந்து எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. கலர் வந்து பாருங்க அதே பிளாக் கலர்ல தானே இருக்கு. கலர் சேஞ்ச் ஆயிருமோ, முடி வந்து கோல்டன் கலர்ல வந்துரும் அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. ஒயிட் ஹேர் இருக்கவங்களுக்கு வேணா கலர் சேஞ்ச் ஆயிரும். பிளாக்கா இருக்கவங்களுக்கு சில்கி அண்ட் ஸ்மூத்தா மட்டும்தான் இருக்கும். நான் வந்து இதை 15 டேஸ் ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுவேன். நீங்களும் வந்து 15 டேஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணுங்க மட்டும்தான் போடணுமா, பசங்கள்லாம் போடக்கூடாதான்னு கேட்காதீங்க. பசங்களும் போடலாம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா கோல்டன் கலர் உங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சுது, டை எல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு வந்து என்னோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பசங்களும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் ஹைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.